எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்க்கு நிறைய நியூஸ் எல்லாம் வந்திருக்குங்க. அந்த நியூஸ் எல்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து பார்த்துருவோங்க. நேத்து அமெரிக்கால மார்க்கெட் வந்து ஃபிளாட்டா தாங்க இருந்தது. நாஸ்டாக்கும் பெருசா ஏறல, S&P 500 ஏறல. டவ் மட்டும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஏறி இருந்ததுங்க. வேர்ல்டு ஃபுல்லாவே அதாவது US, UK, ஜப்பான்ல 10 இயர்ஸ் பாண்ட் ஈல்டு நல்லா இருக்கு. நிறைய செல்லிங் ப்ரெஷர் வந்து இந்தியன் மார்க்கெட்ல இருக்கதாங்க செய்யும். நேற்று எஃப்ஐஐஸ் வந்து ஒரு 3300 கோடிக்கு பக்கமாக விற்றுருக்குறாங்க. டிஐஎஸ் வந்து ஒரு 2700 கோடிக்கு பக்கமாக வாங்கியிருக்கிறாங்க. நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் 23,700 கீழே செல்லிங் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. இன்னைக்கு வந்து நான் பார்க்குறப்போ ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து டவுனுங்க. 23,540 அந்த ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து அவசரப்பட்டு நிறைய உள்ளே போய் கையை விட்டு நெருப்பில் கையை சுட்டுக்க கூடாதுங்க. அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 35 ருபீஸ் வந்து ஏறி இருக்கு. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 7,260 இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. அடுத்தது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. நடுவில் 86 போய் தொட்டுட்டு நான் பார்க்குறப்ப 85.93 ருபீஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸ் இருக்கிற கம்பெனிஸ், தென் ஐடி, தென் ஃபார்மா, அவங்களுக்கு எல்லாமே நல்ல செய்தி தான். தொடர்ந்து இப்போ ஒரு 1.5 மாசத்துல மட்டுமே கிட்டத்தட்ட ₹1 மேல ரூபாயோட மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு ரெவன்யூ க்ரோத் வந்து இருக்கும். இன்னைக்கு வந்து குறிப்பா டிசிஎஸோட ரிசல்ட்ஸ், அவங்களும் இந்த சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இதுலயே ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குங்க கண்டிப்பா. அடுத்து பிரெண்ட் க்ரூடு ஒரு பேரல் வந்து $76.15 இருக்குங்க, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம நியூஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் மணப்புரம் ஃபினான்ஸ்ல நியூஸ்ங்க. மணப்புரம் ஃபினான்ஸோட ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் ஆப் ஆசீர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிரைசிங் பாலிசிஸ் எல்லாம் வந்து ஆர்பிஐ கைட்லைன்ஸோட அட்ஹர் ஆகலை அப்படின்னு சொல்லி சென்ற வருடம் அக்டோபர்ல அந்த கம்பெனியோட அந்த லெண்டிங்கை வந்து பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ அந்த பேன் பண்ணதை வந்து லிஃப்ட் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. இனிமே வந்து அவங்க பழையபடி அந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ணுவாங்க. அதனால மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனி செக்டர் வந்து ஏற்கனவே கொஞ்சம் டல்லா இருந்தது. அதோட சேர்த்து இவங்களும் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து மணப்புரமுக்கு ஒரு ப்ரெஷர்ல இருந்ததுங்க. ஷேர் பிரைஸ் வந்து பயங்கரமா குறைஞ்சிருந்தது. இப்போ இந்த பேன் பண்ணதை வந்து தூக்கிட்டாங்க. அதனால மணப்புரம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஏறி இருக்கு. மோத்திலால் ஒஸ்வால் கூட ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து மணப்புரம் ஃபினான்ஸ்க்கு நல்ல செய்திங்க. ஆசீர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸோட பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அது வந்து மணப்புரம் ஃபினான்ஸோட டோட்டல் பிஸ்னஸ்ல அவங்களோட ரோல், ஆசீர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸோட ரோல் வந்து அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 25%. ஸோ இது வந்து கண்டிப்பாக ரிசல்ட்டில் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும். அதோட சேர்த்து ஆசீர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸ் இந்த வருஷத்தில் ஐபிஓவும் போட்டுருவாங்க. நம்மளும் வந்தாலும் அப்ளை பண்ணுவோம் கண்டிப்பாக. அடுத்தது டாடா மோட்டார்ஸோட JLRக்கு Q3 ஃபினான்ஷியல் இயர் 25 அப்டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஹோல்சேல்ஸ் வந்து ஒரு 3% அப்பு, ரீட்டைல் வந்து ஒரு 3% வந்து டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீஜனலாக பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து நார்த் அமெரிக்காலையும் யூரோப்லையும் நல்லா கூடியிருக்கு. நார்த் அமெரிக்காவில் ஒரு 44% ஹோல்சேல்ஸ் வந்து கூடியிருக்கு. தென் யூரோப்ல ஒரு 6% வந்து கூடியிருக்கு. UK, சைனால எல்லாம் மற்ற ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்லாம் சேல்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுங்க. ரேஞ்ச் ரோவர், தென் ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட்ஸ், தென் டிஃபெண்டர், இந்த 3 வேரியன்ட் வந்து மேக்சிமம் சேல்ஸ் வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 70% ஆஃப் சேல்ஸ் வந்து இந்த 3 வேரியன்ட்ல தான் இருக்கு. அடுத்து ஐடிசி ஹோட்டல்ஸ்ல ஒரு பாசிவ் அவுட்ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு $180 பில்லியன் வெளில போகுங்க. நம்ம நிஃப்டி சென்செக்ஸ்ல ஐடிசி இருக்கு இல்லையா, ஃபார் எவ்ரி 10 ஷேர்ஸ் வந்து ஒரு ஐடிசி ஹோட்டல் கிடைக்கும் இல்லையா, அவங்க அதை நிஃப்டியில வச்சுக்க முடியாது, அதை வந்து வெளில அனுப்புவாங்க. அதுல ஒரு நிஃப்டில இருந்து ஒரு $110 மில்லியன், சென்செக்ஸ்ல இருந்து ஒரு $70 மில்லியன் பாசிவ் அவுட்ஃப்ளோ வெளில போகும் டியூ டு கார்பரேட் ஆக்ஷன்ஸ். அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல ஒரு நியூஸ்ங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அவங்களோட எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஷேர்ஸ் கிட்டத்தட்ட 4.68 லேக் ஷேர்ஸ் வந்து அலாகேட் பண்ணியிருக்காங்க அண்டர் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீம், ESOS ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க, ESOS சொல்லுவாங்க இல்லையா, அதுல அவங்க வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு குட் நியூஸ். எம்ப்ளாயிஸ்க்கு இது வெரி குட். அந்த எம்ப்ளாயிஸ் வந்து பேங்க் தான் வேலை பார்ப்பாங்க. அவங்களும் வந்து தொடர்ந்து இன்ட்ரெஸ்டா வேலை பார்க்கறது, இது வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட், டோக்கன் ஆஃப் கிஃப்ட். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பிரைஸ் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிரைஸ்ல அவங்க தேவைப்பட்டா அதை வாங்கிக்குவாங்க. அடுத்த சவுத் இந்தியன் பேங்கோட ரிசல்ட்ஸ் Q3 ஃபினான்ஷியல் இயர் 25க்கு 21 ஜனவரி வந்து வருதுங்க. ஏற்கனவே அவங்க அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன அப்டேட் கொடுத்துருந்தாங்கன்னா, அவங்களோட டெபாசிட்ஸ் வந்து 6% வந்து க்ரோ ஆயிருக்கு இயர் ஆன் இயர். கிராஸ் அட்வான்சஸ், அவங்களோட பிசினஸ் வந்து ஒரு 12% க்ரோ ஆயிருக்கு. காசா ஒரு 34% வந்து க்ரோ ஆயிருக்கு. அதனால இந்த வருஷம் நல்ல ஸ்ட்ராங்கான ரிசல்ட்ஸ் வந்து Q3ல கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அடுத்த ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா January 9 இன்னைக்கு TCSோட ரிசல்ட்ஸ் வருது, அதை நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க.
அடுத்து நாட்கோ ஃபார்மால ஒரு செய்திங்க. இன்சைடர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டேக் ரூபாய் 83 பில்லியன் அளவுக்கு அவங்க வந்து வித்திருக்கிறாங்க. ஹையர் பிரைஸ்ல தாங்க வித்திருக்கிறாங்க. இருந்தாலும் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கொஞ்சம் கவனமா அதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்கு. அதனால இந்த செய்தியை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். இதை தொடர்ந்து ஒரு சில கேள்விகள்லாம் இருக்குங்க. அந்த கேள்விகள்லாம் பார்ப்போம். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியை பத்தி கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு வந்து எக்ஸ் ஸ்பிளிட் டேட்டு. ஸோ 10 ஃபேஸ் வேல்யூ வந்து 2க்கு மாறுதுங்க. இன்னைக்கு அதான் அதுக்கு வந்து எக்ஸ் டேட்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் டு புக் வந்து 2, பி வந்து 13. பி வந்து 13 இருக்கு. நம்ம ஃபினான்ஸ் கம்பெனி எடுக்கிறோம்னா நீங்க பாருங்க, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்காக இருக்கட்டும், இல்லை டிஎம்பியா இருக்கட்டும், இல்லை சவுத் இந்தியன் பேங்காக இருக்கட்டும், இண்டஸ்இண்டா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ப்ரைஸ் டு புக்னு பார்த்தீங்கன்னா 1.5க்கு கீழே தாங்க. அதாவது க்ளோஸ் டு 1. இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, சவுத் இந்தியன் பேங்க் லெஸ் தென் 1, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லெஸ் தென் 1. இந்த ஃபினான்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் டு புக், முக்கியமாக பேங்க் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் புக் வேல்யூக்கு கீழே வாங்குறது ரொம்ப நல்லதுங்க. ப்ரைஸ் டு புக் 1.5க்கு மேலே போயிடவே வேணாம். நீங்கள் வச்சிருந்தீங்க ஏற்கனவே ஒரு 5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்து சோழமண்டலம் ஃபினான்ஸ், அதாவது ஸ்ரீராம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ரெவன்யூ ஏறி இருக்குங்க 2 வருஷம். இந்த சோழமண்டலம் ஃபினான்ஸும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு. நம்ம வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். ப்ரைஸ் டு புக் 5ங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம செட் பண்ணியிருக்கிறது 1.5. இவ்வளோ அதிகமாக போய் நம்ம சைட் போகவே மாட்டோம். பி வந்து 27. நம்ம இப்போதைக்கு போகணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் இருந்தால் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து மோதிலால் ஒஸ்வால் நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி கேட்டிருக்காங்க. நாஸ்டாக் ஏற்கனவே ஹையர் லெவலில் இருக்குங்க. ஸோ அது வந்து இடிஎஃப் தான், மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி தான். நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு வருஷமும் ஒரு 10 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷம் ஒரு 10% அதிகப்படுத்தி நீங்கள் போட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸாகவே எல்லாம் ஆவரேஜ் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வருங்க. 10 to 11% வந்து பெர் இயர் கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு ஃபண்டு நான் வந்து முற்காலங்களில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த மாதிரி என்கிட்ட யூஎஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்குறவங்களுக்கு நான் வந்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் நாஸ்டாக் 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்ட் இருக்கு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.52 5.1ங்க. அதை வந்து நான் சொல்லுவேன். இதுவும் வந்து நீங்க ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஹேபிட்டா வந்துருச்சு அப்படின்னா நீங்க தொடர்ந்து அதை பண்ணுங்க. இல்லாட்டி ஐசிஐசிஐயும் ட்ரை பண்ணுங்க. அடுத்தது என்பிசிசி, பிஇஎல், தென் டாடா பவர், இந்த 3 வந்து எப்படி இருக்கு, இதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்க ஏற்கனவே அந்த பிரைஸ்ல ஒரு ஹையர் லெவல்ல வாங்கிட்டு இப்ப கரெக்ஷன்ல அவங்க உள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியுதுங்க. ஏன்னா பிஇ பாருங்க, என்பிசிசிக்கு 50, பிஇஎல்க்கு 45, டாடா பவருக்கு 31. டாடா பவரை பத்தி ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. பிஇ வந்து 35ல இருக்கிறப்ப இப்ப மறுபடியும் ஒரு 10 நாளா மறுபடியும் குறையுதுன்னு நினைக்கிறேங்க. அதாவது நம்ம வந்து பிஇ வந்து கம்மியா இருக்க கம்பெனி வேணுங்கிறதுக்காக டாடா கெமிக்கல்ஸ், குறிப்பா டாடா மோட்டார்ஸ் நம்ம வந்து 11-12 மாசம் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து என்டர் ஆயிருக்கணும். அதிக பிஇல போய் என்டர் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. டாடா பவரும் அதே மாதிரி தான், நல்ல கம்பெனி. பிஇ வந்து 30 கிட்ட இருக்கு. நம்ம வந்து ஒரு 20, 15, 16 வந்தா தொடர்ந்து நம்மளும் சொல்லிக்கிட்டே இருப்போம். அது 30 வர்றப்ப சொல்லுவோம், 25 வர்றப்ப சொல்லுவோம், 20 வர்றப்ப சொல்லுவோம், 15 வர்றப்ப சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்ப நம்ம டாடா மோட்டார்ஸ் டெய்லி கூவிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, பிஇ கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இதுக்கும் கம்மியா இருக்கிறப்ப உள்ள போனோம் அப்படின்னா நம்ம வந்து சேஃபா இருந்துக்கலாங்க. அது வந்து பொறுமையா ஏறட்டும். இப்ப மேல லெவல்ல வாங்கிட்டு அது குறைய திக்குன்னு இருக்கும். அதுக்கு தாங்க இந்த வேல்யூஷன்ஸ் வந்து அதிகமான வேல்யூஷன்ஸ்க்கு போயிடாதீங்க அப்படின்னு சொல்றது. அடுத்து இன்னொரு நண்பர் கேட்டிருந்தாரு, நீங்க வந்து கவர்மெண்ட் செக்டர்லாம் நான் வந்து ஒமிட் பண்ண மாட்டேன், அதையும் நான் வந்து நல்ல வேல்யூஷன்ஸ்ல இருந்தா வாங்குவேன். அப்படி இருக்கிறப்ப ஏன் பவர் கிரிட் என்டிபிசி நீங்க கன்சிடர் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. ரெண்டுக்குமே கடன் வந்து ஜாஸ்தியா இருக்குங்க, ஒன்னை விட அதிகமா இருக்கு டெட் டு ஈக்விட்டி. நம்ம வந்து ஒரு சில கம்பெனிஸ், அதாவது டாடா குரூப்பு, இந்துஜா குரூப்பு, ஹீரோ குரூப்பு, இவங்கெல்லாம் வந்து நல்ல ப்ரொமோட்டர்ஸ். இதெல்லாம் வந்து நல்லா தெரியும், அவங்க எப்படியும் சரி செய்து விடுவார்கள் அப்படின்னு தெரியும். அதனால நம்ம வந்து நம்பி வாங்குறோங்க. பட் இவங்க வந்து கடன் வந்து உடனே குறைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அரசுகிட்ட தான் எல்லாம் இருக்கு. 1.4, 1.5 கிட்ட இருக்குங்க டெட் டு ஈக்விட்டி. அந்த சைடு நான் போகவே மாட்டேன். அது எவ்வளவு பெரிய செக்டரா இருந்தாலும் சரி. அது போக பிரைஸ் டு புக் ரெண்டுமே வந்து அதிகமா இருக்குங்க. 1.5க்கு மேல இருக்கு. கடன் தாங்க முக்கியமான காரணம், மற்றபடி ஒன்றும் இல்லை. எல்லா பவர் செக்டர்லயும் கடன் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். பட் இந்த பவர் கிரிட் என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் கடன் இருக்கு, நான் வந்து உள்ள போறது இல்லை. இந்துஸ்தான் காப்பர் நான் வந்து வாங்கினதுல இருந்து இறங்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பயே பிஇ இருக்கு, பிஇ வந்து 57 கிட்ட இருக்கு. அப்ப எவ்வளவு பிஇல வாங்கினாங்கன்னு நம்மளுக்கு தெரியலங்க. ஸோ இது இன்னும் வந்து இந்த வேல்யூவேஷன்ஸ் வந்து நம்ம ஹையர் வேல்யூவேஷன்ஸ்க்கு வாங்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஸோ இந்த மாதிரி ஹையர் வேல்யூஷன்ல உள்ள போகாதீங்க. அடுத்து ஐஆர்எம் எனர்ஜி, ரூட் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கம்பெனிஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஐஆர்எம் எனர்ஜி வந்து டெட் டு ஈக்விட்டி 0.20 நம்ம கன்சிடர் பண்றதை விட அதிகமா இருக்கு. பிஇ வந்து 22 இருக்குங்க. பிரைஸ் டு புக் 1.55. இவங்களுக்கு யார் ப்ரொமோட்டரு,
என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ப்ரொமோட்டர் அவங்க பாட்டுக்கு நம்ம ஷேர்ஸை வாங்கிட்டோம் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, டிவிடெண்ட் தானா வந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு எந்த சிக்கல் இல்லாத மாதிரி வாங்கணுங்க. அதனாலதான் இந்த ஸ்மால் கேப் பிஸ்னஸ் சைடு நம்ம பெரும்பாலும் தவிர்க்கிறோம். ரூட் மொபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எனக்கு வேல்யூவேஷன்ஸே கரெக்டான வேல்யூவேஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியலைங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்றும் போட்டிருக்கு. இந்த மாதிரி சிக்கல்கள் இந்த ஸ்மால் கேப் கம்பெனியில் இருக்கும். அதனால தான் நான் தனிப்பட்ட முறையில் இதெல்லாம் கன்சிடர் பண்ணுறது இல்லைங்க. உங்கள்கிட்ட ஏற்கனவே ஸ்ரீராம் ஃபினான்ஸ், சோழமண்டலம் ஃபினான்ஸ், பவர் கிரிட், என்டிபிசி எல்லாம் இருக்கு அப்படின்னா பத்திரமா வச்சுக்கோங்க. தயவுசெய்து லாஸ்ட்ல வெளியில வராதிங்க. இன்னும் இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி பத்தி கேட்டிருந்தாங்க. அது பாட்டுக்கு ரொம்ப ஹீட்டப் ஆகி 2 நாளா ஏறிக்கிட்டே இருந்ததுங்க. எல்லாம் வாங்குறாங்கன்ட்டு உள்ள போய் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அப்புறம் செலால்னு விற்பாங்க. அப்ப நம்ம போய் மாட்டிக்குவோங்க. எல்லாம் உள்ள போறப்ப நம்ம நேத்தே சொன்ன மாதிரி நம்ம வேடிக்கை தாங்க பார்க்கணும். எல்லாம் பயந்துட்டு வெளில ஓடுறாங்க இல்லையா, அப்பதாங்க நம்ம மெதுவா உள்ள போகணும். இதாங்க ஸ்ட்ராட்டஜி. நல்ல கம்பெனியையும் விட்டுட்டு ஓடுவாங்க. இப்போ டாடா பவர் 36ல 31 வந்திருக்கு பிஇ. இது 21, 25 தென் 18 வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாதுங்க. மார்க்கெட் இன்னொரு 10% குறைஞ்சுன்னு வச்சுக்கோங்க. நிஃப்டி 50 இது கரெக்டா இன்னொரு 20 கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் தெரிச்சு ஓடுறப்ப நம்ம போய் 1, 2 பார்த்து பொறிக்கலாங்க. அவசரமே இல்லை. எல்லாருக்கும் நல்ல நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். உருப்படியா கொஞ்சம் ஒரு 5, 10க்குள்ள வாங்கினா மட்டும் போதுங்க. வெகு தூரம் நல்ல நிலைமைக்கு போயிடலாம். ஸோ அந்த வேல்யூவேஷன்ஸை கரெக்டாக பார்த்து வாங்க. நல்ல ப்ரொமோட்டர், ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டராக பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எல்லாருக்கும் நன்றி. கேள்விகள் இருந்தால் கீழே எழுதுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.